அடுத்ததாக பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்திருக்கிறார், கல்வியாளர். வணக்கம் சார். வணக்கங்க. மருத்துவத்துறையில மேலும் இந்த மாதிரி ஒரு மோசடியை எப்படி பாக்குறீங்க? நிதி ஆயோக்கினுடைய பரிந்துரையில நீட் நடைமுறைக்கு வருது. நீட் யூஜி ஆகட்டும், நீட் பிஜி ஆகட்டும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகட்டும் அல்லது முதுகலை பட்டமாகட்டும், நீட் என்ற நடைமுறையே அது சந்தையினுடைய சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். ஏன்னா நிதி ஆயோக், அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு திட்டக்குழுவை கலைத்துவிட்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பை ஏற்படுத்தினாரு. அந்த நிதி ஆயோக்கு தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் திறப்பதற்கான ஆலோசனை கொடுத்து, இந்த தனியார் நிறுவனங்கள் அவர்கள் தேவையான அளவிற்கு கட்டணத்தை வசூல் செய்து கொள்ளவில்லை என்றால் யாரும் தனியார் துறையில மருத்துவக் கல்லூரிய தொடங்குறதுக்கு முன்வர மாட்டாங்க. எனவே அவர்களுக்கு எந்த விதமான கட்டணத்தையும் நீங்க கட்டுப்படுத்த கூடாது என்ற பரிந்துரையை தான் நிதி ஆயோக் அரசுக்கு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில தான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் நிதி ஆயோக் உருவாக்கி கொடுத்தாங்க. கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு அவங்க என்ன செய்தாங்க, 50% இடங்களுக்கு கட்டுப்பாட்டுன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் வணிக மையத்தை நீங்கள் சொல்லுவதை போல் தடுக்க இயலாது நீட்டினாலன்னு தொடக்க காலத்திலிருந்து சொன்னோம். நாம எதை சொன்னோமோ அதைத்தான் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சந்தை கூவி கூவி விற்பதற்குத்தான் இன்னைக்கு மருத்துவ இடங்கள் என்ற இடம் உருவாகி இருக்கு. யோசித்து பாருங்கள், 2.5 3.5% மதிப்பெண் பெற்றிருந்தாலே நீங்க பிஜியில சேர முடியும். உங்க தேவை என்ன? பணம் மட்டும்தான். இன்றைக்கு தேதியில இந்தியர் என்று நான் விண்ணப்பிப்பேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, என்ஆர்ஐ சீட் இருக்குன்னா நாளைக்கு நானே இந்தியர் என்று விண்ணப்பித்த நான் என்ஆர்ஐ, இந்தியால வாழாத இந்தியர் என்ற அடிப்படையில நான் என்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு மீண்டும் விண்ணப்பித்து நான் இடத்தை பெற முடியும். இதுக்கு என்ன தேவை? எனக்கு பணம் மட்டும்தான். ஆக பணம் மட்டும்தான் மருத்துவம் அப்படின்ற நிலை உருவாயிருச்சுன்னு சொன்னா அப்ப சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இனி அரசு மருத்துவமனைகளுக்கு கிடைப்பார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இது பொது சுகாதாரத்தையே சீரழிக்கிறோம். அதனாலதான் நீட் கூடாதுன்னு சொன்னோம். ஆனா தனியாரை ஊக்குவிப்பது மட்டுமே தன்னுடைய கொள்கையாக கொண்ட திரு நரேந்திர மோடி அரசு இந்த நீட் என்ற நடைமுறை மூலமாக மருத்துவத்தை முழுமையாக சந்தையிடம் கொடுத்திருக்கிறது என்பதின் வெளிப்பாடாக பார்க்கிறேன். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.